வானவில் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியேனி எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அணிகுண்டலமும் ருத்ராட்சமாலையும் ஆகமைந்துள் மணித்தூளிதமும் திமிர்தொரு கைத்தான் மலர்கிற பிணி நீங்கிடு தண்டாயுதம் எந்தி என் பிழை பொறுத்து பணிகொண்டு அருள் செய் வடப நிபக்தி பாக்கியமே என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய சிறப்பு பதிவை காண்போம். இன்றைய சிறப்பு பதிவில் நாம் காண இருப்பது ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டானது 2026 இனிதாக பிறக்கிறது. 1/1/2026 வியாழக்கிழமை தமிழ் விசுவாச வருஷம் மார்கழி மாதம் 17ஆம் நாளில் பிறக்கிறது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறது. ரிஷப ராசியில் பிறக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஆண்டு. திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரரும் உண்ணாமலை அம்மனும் அருளாசியை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த 2026ஆம் ஆண்டு. முழுக்க முழுக்க அருணாச்சலேஸ்வரர் கடாட்சத்தில் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. இந்த ஆண்டில் என்ன பொது பலன்கள், 12 ராசிக்கமான பலன்கள் என்ன என்று பார்க்க இருக்கிறோம். மிக முக்கியமாக இந்த ஆண்டில் 3 கிரக பயிற்சிகள், ஆண்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 3 கிரக பயிற்சிகள் நடைபெற காத்திருக்கின்றன. முதலில் மே மாதம் 26ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு குரு பகவான் உச்சமாகிறார். மார்ச் மாதம் 6ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி திருநள்ளாறு சனி பயிற்சி. இந்த வருடத்துடைய கடைசியில் 13/11/2026 ஐப்பசி மாசத்துல ராகுகேது பயிற்சியானது நடைபெறுகிறது. ராகு பகவான் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கும், கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கும் பயிற்சியாக காத்திருக்கிறார். இப்படி வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 3 முக்கியமான கிரகங்கள், சுபகிரகமாக இருக்கிற குரு பகவானும், தர்ம கர்மக்காரனாக இருக்கக்கூடிய சனி பகவானும், சனிபால் கொடுப்பான் இல்லை சனிபால் கெடுப்பான் இல்லை என்று சொல்வதற்கிணங்க சனி பகவானுடைய பயிற்சியும் நாகதோஷத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய பதவியையும் மிகப்பெரிய வீழ்ச்சியும் தரக்கூடிய ராகுகேது பயிற்சியும் நடைபெற காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு தான் இந்த 2026. பல பேருக்கு நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஆண்டு. சில பேருக்கு நன்மைகளோடு சில இடைஞ்சல்களும் வர காத்திருக்கின்றன. அவற்றையெல்லாம் இறை வழிபாட்டின் மூலியமாக சரி செய்து மேன்மை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு. இந்த புத்தாண்டு பொது பலனாக தங்கம் விலையானது புதிய உச்சத்தை தொட்டு மிகப்பெரிய வீழ்ச்சியையும் சந்திக்கும். வரக்கூடிய அக்டோபருக்கு பிறகு மிகப்பெரிய வீழ்ச்சியையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமநிலையும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த ஆண்டு. அரசியலில் மிகப்பெரிய மாற்றம். எதிரிகள் வலுப்பெறுவார்கள். ஆட்சியாளர்களுக்குள்ள போட்டிகளும் பொறாமைகளும் இருக்கும். ஆட்சியாளருக்கும் சாதகமாக வரக்கூடிய சூழல்கள் அமையும். சுரங்க தொழிலில் இருப்பவர்கள் கவனமாக இருக்கக்கூடிய காலம். சுரங்க விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மழை வெள்ளத்தால் அண்டை நாடுகள் சேதமாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மழை வெள்ளத்தால் சில பாதிப்புகளும், சரியான நேரத்திற்கு மழை வராது. அதே சமயத்தில் வரக்கூடிய மழையை சேமிப்பதற்கான வழிவகைகளை செய்து கொள்ள வேண்டும். வரக்கூடிய பராப வருஷம் தமிழ் புத்தாண்டு மழையை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. அதையும் ஆளப்போகிறது அண்ணாமலையாரின் உமையாளாக இருக்கக்கூடிய உண்ணாமலை அம்மன் தான். இந்த ஆண்டு நம்ம பிடித்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அண்ணாமலையாரை உண்ணாமலை அம்மனை கெட்டியா பிடிச்சிக்கும். புதிய தொழில் தொடங்கலாம். ஐடி துறையில் உள்ளவர்கள், கனரக துறையில் உள்ளவர்கள், அதே மாதிரி மென்பொருள் துறையில் உள்ளவர்கள் வளர்ச்சி காணக்கூடிய காலம். புதிய தொழில்நுட்பங்கள் வரும். புதிய கண்டுபிடிப்புகள் மேம்படும். புதிய வியாபார யுக்திகள் கையாளப்படும். குருமனையில் சனி பகவான் ஏறி அமர்வதால் பண பரிமாற்றத்தில் மணி லாண்டரிங் பிரச்சனை, பண குற்றங்கள் வெளியே வரக்கூடிய காலம், பணத்தால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல். குரு பகவான் உச்சமாகிறார். அவருடைய வீட்டில் சனி பகவான் ஏறி அமர்கிறார். பணத்தை கையாளும் போது, வாக்கை கொடுக்கும் போது தெளிவாக இருக்கணும். வாக்கு சாதுரியத்தால் சாதித்து காட்டக்கூடிய காலம். வாக்கு பிழையால் சில தண்டனைகளும் ஏற்படக்கூடிய காலம் இந்த ஆண்டு. அதே போல ராகுகேது பயிற்சியால் இந்த ஆண்டினுடைய கடைசியில் உயர் பதவியில் உள்ளவர்கள் விபத்தால் மரணம் அடையக்கூடிய காலம். கடல் சார்ந்த வணிகம் பெருகக்கூடிய காலம். கடல் சார்ந்த கொள்ளைகளும் இருக்கும். கடல் சார்ந்த விபத்துகள், விமான விபத்துகள், நிலச்சரிவுகள், மலைகள்ல. ஏன்னா குருமனையில சனி பகவான் காடுகளின் காரகனவன். வனத்துல, மலைகள்ல தீ விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நிலம், இடம் சார்ந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல ஏற்ற இறக்கம் காணப்படும். அதே போல பழைய மண்மனைகள் விட்டு தீர்ந்து
புதிய மண்மனைகளில் தேக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கல்வி சார்ந்த விஷயங்களில் புதிய மாற்றங்கள் வருவதற்கு, புதிய கல்விக் கொள்கைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மக்கள்கள் மாற்றத்தை விரும்புவார்கள். மாற்றத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் அடைவார்கள். அரசாங்க பதவியில் உள்ளவர்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்க சில கவனக்குறைவாக இருந்தால் அதன் மூலியமாக சில அதிகார பதவிகளை இழப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. உயர்மட்டத்தில் உள்ளவர்கள் மரணிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. புதிய தலைவர்கள் உருவாவார்கள். புதிய தலைமை உருவாகும். புதியவர்கள் தலைமை பதவிக்கு வருவார்கள். பழையவர்கள் ஓய்வு பெறுவார்கள். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு பாடலாசிரியர்கள், இசைத்துறை வல்லுநர்கள் கூட கண்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கலைஞர்கள் புதிய உச்சம் தொடுவார்கள். புதிய நபர்கள் சினிமா துறையில் நுழைந்து சாதிப்பார்கள். பழைய கலைஞர்கள் ஓய்வு பெறும் காலம். கலைத்துறையில் எதிர்பாராத பல்வேறு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த 2026. நாகதோஷம் கொண்ட பல பெண்களுக்கு திருமணம் நடைபெறும். திருமணமே நடைபெறாத 19 கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெறக்கூடிய காலம். வேற்று இனத்தார், வேற்று மதத்தார், வெளிநாட்டு பொண்ணை நான் திருமணம் பண்ணிட்டேன், வேற மொழி பேசக்கூடிய பொண்ணை திருமணம் பண்ணிட்டேன், வேற மொழி பேசக்கூடிய ஆணை திருமணம் பண்ணிட்டேன் என்று புதிய மொழி சார்ந்த விஷயங்கள், அதற்கான திருமணங்கள் கூடும். புதிய மொழிகளை கற்றுக்கொள்ளலாம், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். அதே போல மாணவ மாணவிகள் படிப்பில் முன்னேறி புதிய தேர்ச்சி பெறுவார்கள். உயர் அதிகாரிகள் உயர் மட்டத்தில் உள்ள ஒரு பதவிக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அதே மாதிரி பண பரிமாற்றத்தில் புதிய சட்டங்கள் வருவதற்கான காலம். விவசாயிகளுக்கு நிலம், இடம், விவசாய பொருட்கள் வாங்கும் காலம். விவசாயம் மாற்றம் வரும். புதிய விவசாய கருவிகளோ, புதிய விவசாய விதைகளோ, புதிய விவசாயத்தில் விவசாயிகள் இறங்கி லாபம் பார்க்கும் காலம். கடன்கள் கட்டுக்குள் வரும். கடன் சார்ந்த பிரச்சனைகள், கடன் சார்ந்த வங்கிகள் கடன் சார்ந்த பிரச்சனைகளில் போராட்டங்கள் வெடித்து அதன் மூலியமாக புதிய சட்டங்கள் அமலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் இந்த ஆண்டு பொதுவாக பல்வேறு மாற்றங்கள், பழைய கஷ்டம்லாம் தீர்ந்து புதிய யுக்திகள், புதிய விஷயங்கள் நடைபெறும். அதே போல சில புதிய கஷ்டங்கள், புதிய நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் 65% நன்மைகள் நடைபெறும். 35% சில தீமைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் இறை வழிபாட்டால் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி, இனி 12 ராசிகளுக்கான இந்த புத்தாண்டு பலன்களை பார்ப்போம். இந்த புத்தாண்டில் பொது பலன்களை பார்த்தோம். இப்போ 12 ராசிக்கான தனி பலன்களை பார்க்க இருக்கிறோம். எத்தனை கோடி மக்கள்கள் இருந்தாலும் இந்த 12 ராசிக்குள்ள தான் வருவாங்க. இது பொது பலன் தான். இந்த பொது பலன்களை மட்டும் வைத்து அவர்களை இடைபட முடியாது. அதே சமயத்தில் பொது பலன்களை, கோச்சார பலன்களை விட்டுவிட முடியாது. அவரவருடைய ஜனஜாதகத்தோடு இந்த பொது பலன்களை பொருத்தி பார்த்து நன்மை தீமைகளை ஆய்வறிந்து அதற்கேற்ற இறை வழிபாட்டை கோயில் குளம் சென்று உங்களை நீங்கள் நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும், சரி செய்து கொள்ள வேண்டும். ஜோதிடமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், புத்தியாக இருக்கலாம், அனைத்தும் உங்களுடைய வளர்ச்சிக்கான பாதையாக தேர்ந்தெடுக்கும் போது வாழ்க்கை இனிதாக இருக்கும். எதன் மூலியமாக வீழ்ச்சி ஏற்பட்டாலும் அதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். இந்த ஜோதிட அறிவை, இந்த ராசி பலன்களை, கோச்சார பலன்களை உங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தி வளர்ச்சி பாதையில் செல்ல வாழ்த்துக்கள். முதலில் மேஷராசி அன்பர்கள், இந்த ஆண்டு யோகமான ஆண்டு. இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே 2ஆம் இடத்துல தனக்காரகனாக ரிஷப ராசியில் இந்த ஆண்டானது பிறக்கிறது. தொடக்கத்திலேயே மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதற்கான காலம். அதே சமயத்தில் மார்ச் மாதம் 6ஆம் தேதி திருநள்ளாறு சனி பயிற்சியிலிருந்து உங்களுக்கு 7.5 சனியானது தொடங்குகிறது. 7.5 சனி ஒன்றும் மிகப்பெரிய தண்டனை கொடுத்து விட மாட்டார், பயப்பட வேண்டாம். விரைய சனி காலம்தான். அப்போ நீங்களே விரைய செலவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருக்கணும், உண்மையை பேசணும். சனி பகவான் தர்ம கர்மக்காரகன். சரியான நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும், சரியான விஷயங்களை திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும். அதே சமயத்தில் இந்த ஆண்டினுடைய இறுதி வரை ராகு பகவான் 11ஆம் இடத்துல இருந்து மிகப்பெரிய வளர்ச்சியையும் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டையும் கொடுப்பாரு. அது ஒரு யோகமான காலம். கேது பகவானும் 5ஆம் இடத்திலிருந்து சில தடைகளை கொடுத்தாலும் இந்த ஆண்டோட இறுதியில தான் ராகு கேது பயிற்சி நடைபெற காத்திருக்கிறது. குரு பகவானும் உங்களுக்கு 4ஆம் இடத்துல அதுக்கடுத்து 5ஆம் இடத்துக்கு போய் மீண்டும் 4ஆம் இடத்துக்கு பண விஷயத்தில் ஏற்ற இறக்கங்களை தருவார். கவனமாக இருக்கணும், வேற ஒன்றுமே இல்லை. இறை வழிபாடு, கவனம், உண்மையை பேசுவது, நேர்மையாக நடந்து கொள்வது,
நீங்கள் தவறான வாழ்க்கைக்குள்ளே இருந்தாலும் இப்பொழுது சரியான வாழ்க்கைக்குள்ளே நகர்ந்து வந்துவிட்டால் இந்த ஆண்டு கோல்டன் இயர்ஸ், அற்புதமான ஆண்டு மேஷராசிக்கு. எத்தனை தவறுகள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் சரி செய்து கொள்ளக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. அருணாச்சலேஸ்வரர் அருளால் தவறுகளை சரி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் மிகப்பெரிய வாழ்க்கைக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. திருமணம் நடைபெறாத பெண்களுக்கு திருமணம் நடைபெறும். வேலை மாற்றம், ப்ரொமோஷன்ஸ், இடமாற்றம். 11ஆம் இடத்துல ராகு என்பது மிகப்பெரிய வளர்ச்சி. மார்ச் மாதத்துல இருந்தால் 7.5 சனியானது தொடங்கினாலும் விரைய செலவு செய்தால் ஒரு டிரான்ஸ்ஃபர், ஒரு ப்ரொமோஷன்ஸ், ஒரு வேலை மாற்றம், இடமாற்றம், வெளிநாட்டு பயணம், திருமணம், இப்படியாக சுப நிகழ்ச்சிகளுக்கான விரைய செலவு ஏற்படும் காலம். 7.5 சனி தொடங்கும் போது என்ன பண்ணணும்னா, திருவாரூர் பக்கத்தில் இருக்கிற திருக்கொள்ளிக்காடு அங்கே போய் சனீஸ்வர பகவானை வழிபட வேண்டும். அதே போல் திருவண்ணாமலையில் கிரிவலம் போங்க. கிரிவலம் போய் அங்கே ஈசான ஞானதேசிக சுவாமிகள் இருப்பாங்க. ஈசான லிங்கத்துக்கு அர்ச்சனை பண்ணிட்டு ஈசான ஞானதேசிக சுவாமிகளை குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். 7.5 சனி உங்களை ஒன்றுமே செய்யாது. எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் ஈசான ஞானதேசிக சுவாமிகளை போய் பார்க்குறேன், உண்மையாக நடந்துக்கிறேன், உண்மையை பேசுகிறேன், தவறு செய்தாலும் ஒத்துக்கிறேன். அதன் மூலியமாக உங்களுடைய குற்றங்களானது குறைந்து, தண்டனையானது குறைந்து, உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும், வாழ்க்கை மாற்றம் ஏற்படும். இந்த ஆண்டு பல விஷயங்களில் உங்களை நெறிப்படுத்திக் கொள்ளும் போது இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டு. மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டை சரியாக அமைத்துக் கொள்வதற்கு ஈசான ஞானதேசிக சுவாமிகளை பாருங்க, கிரிவலம் நடங்க. முதல் நாளே பிரதோஷத்தில் தொடங்குகிறது. புத்தாண்டே பிரதோஷம்தான். அதுக்கடுத்து 3ஆம் நாள் கிரிவலம். அடுத்த நாளே நீங்கள் கிரிவலம் நடக்கலாம். இன்றைக்கே முடிவெடுத்துக்கோங்க, எதையும் நான் திட்டமிட்டு செய்வேன், மிகப்பெரிய வளர்ச்சிக்கு போவேன் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு பிரதோஷத்திலிருந்தே எம்பெருமானை அருணாச்சலேஸ்வரரையும் உண்ணாமலை தரிசனம் செய்து கிரிவலம் நடந்து இந்த ஆண்டை உங்களை ஒழுங்குபடுத்தி மிகப்பெரிய வளர்ச்சிக்கு செல்ல வாழ்த்துக்கள். இந்த ஆண்டில் கடந்த ஆண்டில் விட்டுப்போன அத்தனை இன்பங்களும் கிடைக்க வேண்டும். கடந்த ஆண்டு பட்ட எந்த துன்பங்களும் உங்களுக்கு வரக்கூடாது. அதற்காக ஒரு அமாவாசை தினத்தில் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள், மூதாதையரை வழிபடுங்கள், பெரியவருடைய அருளாசி பெறுங்கள். இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு யோகத்துக்கு செல்லக்கூடிய ராசி ரிஷபராசி. இந்த ஆண்டு தொடக்கமே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் தான் பிறக்குது, ரிஷபராசியில் தான் பிறக்குது. நிறைய குழப்பம் இருக்கும். ஆனால் மார்ச் மாதத்தில் லாபசனி காலமானது தொடங்குகிறது. ஒரு மனிதனை லாபத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய காலம். சனி பகவான் போல் கொடுப்பான் இல்லை, சனி பகவான் போல் கெடுப்பான் இல்லை என்று சொல்வதற்கெனங்க ஒரு மனிதனை லாபத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய காலம் இந்த ஆண்டு. இந்த ஆண்டில் மிகப்பெரிய லாபம் ஏற்படும். மார்ச் மாதம் 6ஆம் தேதியே சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு செல்கிறார். குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு சென்றாலும் மீண்டும் 4ஆம் இடத்துக்கு செல்வார். பண விஷயத்தில் கையாளும் போது கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிங்க, அகல கால் வைக்க வேண்டாம். அதே போல் கேது பகவானும் உங்களுக்கு 4ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கும் இந்த ஆண்டுடைய கடைசியில் கேது பகவான் 4ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு வந்து விடுவார். அப்போ இந்த ஆண்டு முழுவதும் 11ஆம் மாதம் 13ஆம் தேதி வரைக்குமே 3ஆம் இடத்துல தான் இருப்பார், முயற்சிகளை தடுப்பார். அதே சமயத்தில் ராகு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்திலிருந்து மிகப்பெரிய வளர்ச்சியை தருகிறார். குரு பகவான் சாதகம் இல்லை, கேது பகவான் சாதகம் இல்லை. அதே சமயத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் சாதகம். அப்போ சாதகங்களை அதிகப்படுத்தி பாதகங்களை குறைத்து கொள்ள வேண்டும். இந்த ஆண்டை பொறுத்தவரை கோல்டன் இயர் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா லாப சனிப்பா, எத்தனை கிரகங்கள் துன்பத்தை கொடுத்தாலும் உங்கள் பூர்வ ஜென்ம கர்மக்காரகனாக சனி பகவான் லாபத்திற்கும், மூதாதையருடைய அருளாசியாக ராகு பகவானும் உங்களுக்கு அமர்ந்து மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த 2026 ரிஷபராசி. அதே சமயத்தில் காரிய தடை ஏற்படுவதற்கும் பொருளாதார தடை ஏற்படுவதற்கும் குரு பகவானும் கேது பகவானும் காரகனாக இருக்கிறதால ஒரு முறை பிள்ளையார்பட்டி போங்க. பிள்ளையார்பட்டியில் பகவானுக்கு அபிஷேகம் செய்யுங்க. அதில் விபூதி அபிஷேகம் வரும். அந்த விபூதியை ஒரு டப்பால் எடுத்துகிட்டு வந்து அந்த விபூதியை இட்டுக்கொண்டு எப்போ பாரு விநாயகர் அகவல் படிங்க. விநாயகருடைய காயத்ரி மந்திரம் சொல்லுங்க. ஓம் தத்புருஷாத்மகி வக்ரதுண்டாய திமிகி தன்னோ தந்தி பிரசோதியாது என்று விநாயகருடைய காயத்ரி மந்திரம் சொல்லுங்க. விநாயகர் வழிபாடு, சங்கடகர சதுர்த்தி விரதம்,
விநாயகரோட அகவல் படிப்பது, இது எல்லாம் சேர்ந்து தடைகளை விலக்கி குருவாக அவரே செயல்படுவார். கேதுவுடைய தடையை அவரே குறைப்பார். இங்கே நீங்கள் பிடிச்சிக்க வேண்டியது விநாயகர் வழிபாடு. இந்த ஆண்டை பொறுத்தவரை விநாயகர் வழிபாடு செய்யும் போது சனி பகவான் கொடுக்கக்கூடிய யோகத்தையும் ராகு பகவான் கொடுக்கக்கூடிய யோகத்தையும் பெற்று வாழ்க்கையில் வீடு கட்டுவது, திருமணம், வெளிநாட்டு பயணம், வேலை வாய்ப்பு, தொழில் தொடங்குவது என்று எத்தனை தேவைகள் இருக்கிறதோ, வழக்கில் வெற்றி எத்தனை தேவைகள் இருக்கிறதோ அத்தனையிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு இந்த ஆண்டு அமையும். விநாயகப் பெருமானுடைய கடாட்சத்தால் இந்த ஆண்டு யோகமான ஆண்டாக, லாபமான ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை 2026 சோதனைகளை கடந்து சாதிக்கக்கூடிய ஆண்டு. ஏன்னா யோக சனி காலத்தில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, யோக சனி காலத்தில் யோக சனியை நிறைவு பண்ணி பாக்கிய சனி என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் நகர்கிறார். 10ஆம் இடத்துல குருமனையில் சனி பகவான் இந்த ஆண்டோடைய 5வது மாதம், இந்த ஆண்டுடைய பாதியில் 6வது மாதம் தொடக்கத்தில் குரு பகவான் 2ஆம் இடத்துல தனக்காரனாக அமர்கிறார். தனவரவு கொடுக்க போகிறாரு, பணவரவு கொடுக்க போகிறாரு, மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய யோகம், உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். ஆனால் ஃபஸ்ட்டு ஆண்டோடைய தொடக்கத்தில் பொறுமையாக இருக்கணும். விரைய செலவு வரும், கேலி செய்வார்கள். நீனா என்ன சாதனைக்காரன், உனக்கெல்லாம் என்ன நடிக்க தெரியும், உனக்கெல்லாம் என்ன படிக்க தெரியும், உனக்கு என்ன திறமை இருக்கிறது, உங்கள் திறமைகளை எள்ளி நகையாடுவார்கள், ஏளனம் செய்வார்கள் ஆண்டோடைய தொடக்கத்தில். அதே சமயத்தில் ஆண்டோடைய பாதியில் 6வது மாதத்துக்கு பிறகு உங்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். யாரெல்லாம் கேலி செய்தார்களோ அவர்களை கொண்டாடுவார்கள். அப்படி ஒரு அற்புதமான தொடக்கம் குரு பகவான் கொடுப்பார். அதே போல் இந்த ஆண்டோடைய கடைசியில் ராகு கேது பயிற்சியில் 2ஆம் இடத்துல தனக்காரகனாக கேது பகவானும், அஷ்டமத்தில் 8ஆம் இடத்துல ராகு பகவானும் அமர்ந்தாலும் ஆன்மீக பயணத்தை கொடுப்பாங்க. இப்போ எள்ளி நகையாடிட்டாங்க, அதையெல்லாம் மீறி நான் சாதித்து காட்டினேன், எனக்கு ஓய்வு வேணும், ஒரு 10 கோயில் குளம் போகிறேன் என்று இந்த ஆண்டுடைய கடைசியில் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளக்கூடிய காலம். மொத்தத்தில் இந்த ஆண்டை பொறுத்தவரை எதிர்பாராத லாபம், உழைப்புக்கான ஊதியம், உங்களுடைய திறமைகள் வெளிப்படுவது, திருமண பேச்சுவார்த்தை கைகூடுவது, புதிய பொருளாதார மாற்றம், நிறைய மாற்றம், புதிய வீடு வாங்குவது, மண்மனை வாங்குவது, வாகன யோகம், உங்கள் வாழ்க்கையில் விட்டுப்போன அத்தனையும் கிடைக்கும். பொறுமையாக இருந்து சாதித்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் சில கடினமான நாட்களும் இருக்கும். அந்த கடினமான நாட்களை இறை வழிபாட்டால் சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த ஆண்டோடைய கடைசியில் ராகு கேது பயிற்சி அவ்வளோ சாதகமாக இல்லை. குடும்ப உறவுகளில் சில சிக்கல்களை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி உறவுகளில் பிரிவினை கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் இறை வழிபாட்டால் சரி செய்து கொள்ள முடியும். இந்த ஆண்டில் மிதுனராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த ஆண்டில் கிரிவலம் போங்க, நேர் அண்ணாமலையாரை வழிபடுங்க, திருத்தணி முருகப்பெருமானுக்கு கிருத்திகை விரதம் இருந்து திருத்தணி முருகப்பெருமானை சந்திக்கும் போது கணவன் மனைவி உறவு பிரிவு வராது. திருத்தணி முருகப்பெருமானையும் கிரிவல பாதையில் அருள்வாளிக்கக்கூடிய நேர் அண்ணாமலையும் தரிசனம் செய்து இந்த ஆண்டை முழுவதுமான யோகா ஆண்டாக மாற்றிக்கொள்ள வாழ்த்துக்கள். கடகராசியை பொறுத்தவரை கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு கோல்டன் இயர். ஏன்னா இந்த ஆண்டுடைய தொடக்கத்திலேயே லாபஸ்தானத்தில் தான் ஆண்டே பிறக்கிறது. உங்களுடைய 11ஆம் வீட்டில் தான், ரிஷபத்தில் தான் இந்த ஆண்டு பிறக்கிறது. அதே மாதிரி இந்த ஆண்டு முழுவதும் லாபம் தான். அஷ்டமத்து சனி நிறைவு பெற்று யோக சனி காலமானது தொடங்குகிறது. மார்ச் மாதம் 6ஆம் தேதி திருநள்ளாறு சனி பயிற்சியில் பட்டாசு வெடித்து கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அதே சமயத்தில் ஜென்மத்திலேயே இந்த ஆண்டுடைய கடைசியில் கேது பகவான் வருகிறார். ஆனால் இந்த ஆண்டு முழுவதும் 2ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் 2ஆம் இடத்துல கேது பகவானும் 8ஆம் இடத்துல ராகவானும் அமர்ந்து சில விரைய செலவுகளிலும் சில குடும்ப குழப்பங்களையும் தருவார். வேலையை பார்த்தா பெண்ணு கிடைக்காது, ஒரு நல்ல வேலை கிடைக்கும், ஆனால் வெளிநாட்டில் வேலை, ஆனால் இங்கே லவ் என்ன ஆகும், நான் விட்டுட்டு போய் 2 வருஷம் கழிச்சு வந்தால் இந்த லவ் புட்டுக்கு போகும், இல்லை இந்த அத்தை வீட்டில் பொண்ணு தர மாட்டாங்களோ, இந்த மாமா வீட்டில் பொண்ணு தர மாட்டாங்களோ, இந்த பொண்ணுக்கு வேறு கல்யாணம் நடந்துருமோ என்று குழப்பம். அதே போல் ஒரு காவல்துறையில் வேலை கிடைக்குது, ஒரு அரசியல் பதவி கிடைக்குது, அரசியல் பதவிக்கு போனால் குடும்ப வாழ்க்கை என்ன ஆகும், இப்போ வேலை விஷயமா நான் வெளியூர் டிரான்ஸ்ஃபர் ஆனால் பிள்ளைங்க என்ன ஆகும், பொண்டாட்டி என்ன ஆகும், இப்படி குடும்ப உறவுகளாலும் வேலை விஷயங்களாலும் அல்லாடக்கூடிய ஆண்டு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அப்போ நீங்கள் பகுத்தாய்வு பண்ணிக்கணும். குடும்ப உறவுகளை சரியாக பேசி, நான் வெளியூர் போனாலும் அப்பப்போ வீட்டுக்கு வந்துடுவேன், சம்பாரிச்சா தான் சந்தோஷமாக இருக்க முடியும், புதிதாக கிடைச்ச வாய்ப்பு இதை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி
குடும்ப உறவை பிரிந்து தொழில் செய்து பிழைத்துக் கொள்ளும் காலம். அரசியலில் பதவி, அரசியல் அதிகாரம், அரசியல் ஒரு நல்ல நிலை. ஏன்னா கடகராசி அரசியல் பண்பான ராசி. புதிய தொழிலில் உச்சம் தொடக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு. தொழில் வாய்ப்பு யோகம். அதே சமயத்தில் குடும்ப உறவில் குழப்பம். அப்போ குடும்ப உறவில் இருக்கிற குழப்பத்தை தீர்க்கணும்னா என்ன பண்ணணும்? வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாமக்கல் அருகே திருச்செங்கோட்டில் அருள் பாலிக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் வழிபடணும், செங்கோட்டு வேலவனை வழிபடணும். அதே போல் பக்கத்தில் இருக்கிற புத்துமாரியம்மன் கோயிலுக்கு போகணும். புத்தம்மன் வழிபாடு, சமயபுரம் மாரியம்மன், திருவேற்காடு கருமாரியம்மன், அங்கெல்லாம் போய் ஞாயிற்றுக்கிழமை ராவு காலத்தில் மாலை போடுறது. அதே மாதிரி வியாழக்கிழமை காலையில் கேது காலத்தில், யமகண்டம் என்று சொல்லக்கூடிய கேது காலத்தில் விநாயகர் வழிபாடு செய்வது, குரு பகவான் மகான்கள் வழிபாடு செய்து சீரடி சாய்பாபா வழிபாடு, அதே போல் ராகவேந்திரர் வழிபாடு, பாம்பன் சுவாமிகள் வழிபாடு, வள்ளலார் வழிபாடு, போகர் வழிபாடு என்று குரு மகான்கள் வழிபாடு, அதே சமயத்தில் அம்மன் வழிபாடு. இப்படி வழிபாடுகள் செய்வதன் மூலியமாக குடும்ப உறவுகளில் ஏற்படக்கூடிய குழப்பங்களை தீர்த்து கொள்ள முடியும். நல்ல வருமானம். குடும்பத்தில் இப்படி குழப்பம் பண்ணுறாங்களே, பொண்டாட்டி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, அம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, அம்மாவும் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிறாங்களே அப்படின்னு அந்த உறவுகள் சிக்கலாகும். அதே சமயத்தில் உறவுகளை சரியான வழிபாட்டின் மூலியமாக சரி செய்து கொள்ள முடியும். வருமானம் அளப்பரிய முடியாமல் வாய்ப்பு, வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு. இந்த ஆண்டில் மகான்கள் வழிபாடும் அம்மன் வழிபாடும் உங்களை கை கொடுத்து இந்த ஆண்டை சிறப்பாக அமைத்துக்கொள்ள வாழ்த்துக்கள். சிம்ம ராசிக்காரர், சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு அஷ்டமத்து சனிக்குள்ளார நுழையிறீங்க. அதே சமயத்தில் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவானும் இந்த ஆண்டுடைய கடைசியில் மாறிடுவாங்க. நிழல் கிரகங்கள் மறைவு ஸ்தானத்திற்கு செல்வது யோகம். அதே சமயத்தில் அது 11ஆம் மாதம் தான் நிகழுது. குரு பகவான் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் வராரு. இந்த ஆண்டில் எந்த விஷயத்திலையும் கவனமாக இருந்து சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம். ஆண்டு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்றாலும் மாத கிரகங்கள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான் இவர்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக வந்து உங்களை வழிநடத்துவார்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளணும். அஷ்டமத்து சனி தொடங்கிடுச்சுன்னு பயப்படக்கூடாது. அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி என்ற வாசகம் இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய துன்பத்தை தராமல் இருப்பதற்கு உண்மையை பேசிக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் கவனம் செலுத்தணும். பைரவர் வழிபாடு செய்யணும். அதேமாரி வீடு மண்மனை யோகம் பெறுவதற்கு வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும். குடும்ப உறவுகளில் சிக்கல் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தலைவலி, மூட்டு வலி, கால் வலி, கால் வழுக்கி விழுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுமாரி கைகால் வலி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. என்ன இருந்தாலும் ஆண்டு கிரகங்கள் மட்டுமே சாதகமாக இல்லை, விரயத்தை தான் கொடுக்கும், பிரச்சனையை தான் கொடுக்கும். என்றாலும் மாத கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்து பல்வேறு வளர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு 2026. இங்கே என்ன பண்ணணும்னா மைனஸை ப்ளஸ்ஸால் நம்ம வென்றணும். ஆண்டு கிரகங்கள் சாதகமாக இல்லை. எந்த சேனலை தொட்டாலும் அஷ்டமத்து சனின்னு பயப்படுத்துகிறாங்க அப்படின்னு பயப்படவே கூடாது. இப்போ தான் தைரியமாக இருக்கணும். ஒன்று பண்ணாது. நான் கரெக்டாக கோயிலுக்கு போகிறேன், நான் கரெக்டாக நடந்துக்கிறேன், நான் என்னுடைய வேலைகளை செய்கிறேன், அதிகமாக வாக்குவாதம் செய்யலை, டைம் வேஸ்ட் பண்ணல. உங்களை நீங்கள் ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். இந்த கஷ்டமான காலத்தில் தான் நெறிப்படுத்தணும். சபரிமலைக்கு மாலை போடும்போது என்ன பண்ணுவாங்க? அது வரைக்கும் கண்ணா பண்ணான் இருந்தாலும் மாலை போட்டோன்னு என்ன பண்ணுவாங்க? ஒழுங்காகிடுவாங்க. காலேஜ் குளிப்பாங்க, ஐயப்பனுடைய சரணகோஷம் போடுவாங்க, காலையில் விரதம் இருப்பாங்க, மதியம் சாப்பிடுவாங்க, சாமின்னு அடுத்தவங்களை வணங்குவாங்க, எல்லாத்தையும் உண்மையை பேசுவாங்க, ஒழுங்குபடுத்தி கொள்வார்கள். ஐயப்பன் பேரால் ஒழுங்குபடுத்தி கொள்வார்கள். இதை தான் சனி பகவான் விரும்புகிறார். உன்னை நீ ஒழுங்குபடுத்திக்கொள். அவர் ஒன்றுமே பண்ண மாட்டார். அவ்வளோ. அதுலேயும் அதிகார பதவியில் உள்ளவர்கள் சிம்மராசிக்காரர்கள் அதிகாரம் டக்குன்னு ஒருத்தவங்களை அதிகார தோரணையால் பேசிடுவாங்க. அதை ஒழுங்குபடுத்தி கொண்டால் இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டு. அதே சமயத்தில் மாதகரங்கள் எல்லாம் சாதகமாக இருக்கிறது. இந்த ஆண்டோடைய கடைசியில் ராகுகேது பேச்சு செம்மையாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஆண்டை பொறுத்தவரை நீங்கள் சிம்மராசியாக இருந்தால் ஒன்று தாங்க. ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம், ஈசானி ஞானதேசிக சுவாமிகள், ஈசானி லிங்கம். என்னடா இதையே அவர் கெட்டியாக பிடிச்சிட்டு சொல்கிறாருன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா குருமனையில் சனி பகவானை கர்மக்காரகனை ஆளக்கூடிய திறன் பெற்றவர் தான் ஈசானி ஞானதேசிக சுவாமிகள். அவருடைய சிறப்பு என்னன்னா அந்த காலத்தில் வனமாக இருந்துச்சான் திருவண்ணாமலையில். அப்படி வனமாக இருக்கிற காலத்தில் ஈசானி ஞானதேசிக சுவாமிகள் தவம் செய்கிறாங்க. உண்ணாமலை அம்மன் நினச்சி தவம் செய்கிறாங்க. அப்போ
விஷ ஜந்துக்கள், பாம்பு, பூச்சி, பள்ளி, அதேமாரி வந்து மிருகங்கள், கரடி, நரி, இந்த மாதிரி வந்து சிங்கம், புலி, இந்த மாதிரி காட்டில் வந்து மிருகங்கள் வந்து அவங்கள தொல்லை பண்ணுதான். தொல்லை பண்ணும்போது அவர் வந்து தன்னுடைய தியானமும் தன்னுடைய அந்த பக்தியும் கெட்டு போகுதுன்னு அண்ணாமலையாரே என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொள்கிறாரெல்லாம். அப்போ என்ன பண்ணுறாரா அண்ணாமலையாரும் உண்ணாமலையம்மனும் புலியாக உருவெடுத்து, அண்ணாமலையார் ஒரு புலி, உண்ணாமலையம்மன் ஒரு புலி, புலியாக உருவெடுத்து 2 பக்கமும் அவருடைய பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாங்களாம். எந்த மிருகமும் தொல்லை பண்ணக்கூடாது, அவருடைய தியானத்தை மெச்சி அந்த தியானம் கெட்டுவிடக்கூடாது என்று உமையானும் புலியாக உருமாறி அமர்ந்த ஒரு அற்புதமான ஒரு சுவாமிகள் தான் ஈசான ஞானதேசிக சுவாமிகள். சனி தோஷத்தை போர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம். குருமனையில் சனி பகவான் அமர்ந்து யாருக்கெல்லாம் தோஷத்தை தருகிறாரோ அப்போ அவங்கெல்லாம் இந்த மகானை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். இந்த ஆண்டை ஆளப்போக்கூடிய மகானும் அவர் தான். அந்த ஈசான ஞானதேசிக சுவாமிகளை பாருங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களை வந்து சனி தொல்லை படுத்த மாட்டார். உங்களை ஒழுங்குபடுத்தி உங்களை வழி நடத்தி கொள்ளும்போது பொருளாதார தடை உடையும், அதிகார பதவியில் இழப்பு ஏற்படாது, பிள்ளைகளால் துன்பம் வராது, அதேமாரி உடல் உபாதை தராது, அத்தனை துன்பங்களும் நீங்க பெற்று நலமாக வாழ முடியும். இந்த ஆண்டை பொறுத்தவரை 2026 சிம்ம ராசிக்காரர்களுக்கு இறை வழிபாட்டால் யோகம் பெறும் ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள். கன்னிராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டு. 7ஆம் இடத்து சனி என்று சொல்லக்கூடிய கண்டசனினா என்ன அப்படின்னா, வெளியில நட்பு, பழைய நட்பு போயிடுவாங்க. ஏன்னா மார்ச் மாதம் 6ஆம் தேதியே சனி பகவான் உள்ளே வந்துடுவார். அதே போல் மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் வந்து சாதகமாக வந்துடுவார் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில். அதே போல் இந்த ஆண்டோடைய கடைசியில் இதுவரை 12ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் 11ஆம் இடத்திற்கும், இதுவரை 6ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் 5ஆம் இடத்திற்கு வந்து மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்க போகிறாங்க. ராகு 5ல் வர்றது மிகப்பெரிய லாபம். ஆனால் ஆண்டு தொடக்கத்தில் 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் புதிய தொழிலில் உங்களை நிலைநிறுத்துவார். எப்படின்னா, ஒரு சினிமா வாய்ப்பு தேடிட்டு இருக்கிற ஒரு கலைத்துறை சார்ந்தவர்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் எத்தனையோ அலைஞ்சேன், ஒரு நல்ல வாய்ப்பே கிடைக்கல, இப்போ அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் தொடங்கும் காலம், அதான் கண்டசனி. அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு ஒரு வேலை கிடச்சிச்சு, அந்த வேலை கொஞ்சம் சிரமமாக இருக்குது, வெளியூர் போகிற மாதிரி இருக்குது, ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்குது, பட வாய்ப்பு. என்ன பெரிய வாய்ப்பு, ஒரு சின்ன படத்தில் ஒரு சின்ன ரோல் கிடைக்குது, இதுக்காக நீங்கள் போவீங்களா அப்படின்னு உறவுகள், வீட்டில் இருக்கிற கணவன் மனைவிக்குள்ள உறவுகள் சிக்கல், அம்மா அப்பா உறவுகள் சிக்கல், வேலை, உங்களுடைய வேலையை உறவுகள் அங்கீகரித்தாலும் அதில் சின்ன சுணக்கம் வரும். அதே சமயத்தில் வருமானம், தொழிலுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இப்போ யார் தொடங்குறாங்களோ அதுக்கடுத்து ஒரு அஷ்டமத்து சனி வரும், அதுக்கடுத்து யோசனை காலம் வரும்போது அவங்க டாப்புக்கு வந்துடுவாங்க. இப்போ ஒரு சின்ன ரோலில் ஒருத்தர் நடிக்க ஆரம்பித்தார்னா கொஞ்சம் ஒரு 4 வருஷம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் யோசனை காலம் தூக்கி விட்டுருவார். பெரிய நடிகராக ஆகிடுவாங்க, பெரிய ஒரு இயக்குனர் ஆகிடுவாங்க, பெரிய ஒரு கம்பெனி நடத்தக்கூடிய ஒரு எம்டி ஆகிடுவாங்க. இப்போ நீங்கள் தொடங்குறது தொடக்கம் என்று நினைத்து கொள்ள வேண்டும். இப்போ பார்ட்னர்ஷிப்பு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்காது, ஆனால் வாய்ப்பு கிடைக்கும். நட்பு, அதேமாரி இந்த கண்டசனியில் திருமணம் செய்தால் சில ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி புரிந்து கொள்ள மாட்டார்கள். பிள்ளைகள்லாம் பிறந்து ஒரு 4 வருஷம் கழிச்சு அப்படி புரிஞ்சுக்கிட்டு அன்னோனியமாக வாழக்கூடிய ஒரு தம்பதியாக அவங்க மாறிடுவாங்க. இப்போ இந்த கண்டசனி என்பது உங்களை செதுக்கக்கூடிய காலம், உங்களுக்கான வாய்ப்பை கொடுத்து அந்த வாய்ப்பில் இருக்கக்கூடிய சிரமங்களை உங்களுக்கு உணர்த்துவதற்கான காலம். அது திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், வீடு கட்டுவதாக இருக்கலாம், அதுமாதிரி சொத்து பிரிவினையாக இருக்கலாம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். அதன் மூலிமா சில கஷ்டங்கள் இருக்கும், அதையெல்லாம் புரிந்து கொண்டு சமநிலைப்படுத்தும் போது எதிர்காலத்தில் அது மிகப்பெரிய வளர்ச்சிக்கு செல்வதற்கான அடித்தளம் அமைக்கும் காலம் இந்த கண்டசனி. கண்டசனி வந்துட்டால் ஒன்று தாங்க, நீங்கள் கன்னி ராசியா கண்டசனியா, நகைகளை மீட்க முடியல, ஆனால் நகைகளுக்கு வட்டி கட்டி நகையை தக்க வைத்து கொண்டு அதுக்கடுத்து குருபலம் மே மாதத்தில் வரும்போது நகைகளை மீட்டெடுத்து நகைகளை அணிந்து கொள்ளலாம். அதற்கான காலம் தொடங்குது இந்த கண்டசனி. கண்டசனி முடியும் வரை சபரிமலை ஐயப்பனை பிடித்துக் கொள்ளுங்கள். கண்டசனியிலிருந்து உங்களை காப்பாற்றும் திறன் பெற்றவர் சபரிமலை ஐயப்பன். மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் சபரிமலையில் ஐயப்பனோட நடை திறந்திருக்கும். மாத தரிசனத்தோடு போகலாம், ஆண்டு தரிசனத்தில் கூட்டம் அதிகமாக இருந்தால் இல்லை ஆண்டு தரிசனத்தோடு போகலாம். சபரிமலை ஐயப்பன் வழிபாடு கண்டசனியில் வரக்கூடிய அத்தனை துன்பங்களை நீக்கி உறவுகளை தக்க வைத்துக் கொள்ளும்.
பிரிவை தராது. அதே சமயத்தில் வருமானத்தையும் பெருக்கி கொடுத்து உங்களுக்கான வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அற்புதமான கடவுள் கண்டசனியில் சபரிமலை ஐயன் ஐயப்பன் தான். அதனால் கன்னிராசிக்காரர்கள் ஐயன் ஐயப்பனை வணங்கி வழிபட்டு கண்டசனியில் பெறக்கூடிய தொழில் வாய்ப்பை பெற்று வரக்கூடிய குடும்ப உறவில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தவிர்த்து நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள்.